வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வல்லாரைக்கீரையில் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அப்புறம் ஞாபக மருதி அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை இந்த கீரையோட சட்னியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஞாபக சக்தி அதிகரிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 2 குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தையும் அது கூட சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாயும் 2 பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது தோல் உரிச்ச 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க வல்லாரைக்கீரையை அது கூட சேர்த்துடலாம். வல்லாரைக்கீரையை காம்பு கிள்ளிட்டு இலையை மட்டும்தான் சேர்க்கணும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கீரையோட நிறம் இந்த அளவுக்கு மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போது இது கூட 1/2 மூடி அளவு துருவின தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 4-5 கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.